வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அறிந்து கொள்வோம். புரிதல். ஓர் சிறுகதையொன்று. ஒரு அங்காடி வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம். மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த கணவனை கவனித்த 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இவ்விளைஞனை அணுகி, "தம்பி, நான் கேட்பதை தவறாக எண்ணக் கொள்ளாதீர். ஏன் மனைவியை கடிந்து கொண்டீர்கள் என தெரிந்து கொள்ளலாமா?" எனக் கேட்டார். "ஒன்றுமில்லை அங்கிள், சும்மாதான். நானும் கூட வந்து சாமான் வாங்கணுமாம். எனக்கே அசதியாயிருக்குது. இந்த லேடீஸே இப்படித்தான் அங்கிள், சும்மா கடுப்பேத்தி கொண்டு இருப்பார்கள்." முதியவர் சிறு புன்னகையோடு, "தம்பி, முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் மனைவியோடு தான் போவேன். ஆனால் இப்ப அவங்க இறந்து 5 மாதமாகிவிட்டது. எங்க 2 பேருக்கும் ஏறத்தாழ ஒரே வயசு. 2 பேரும் ஆசிரியர்கள். பணி ஓய்வுக்குப் பிறகு ஒன்றாகவே ஊரிலே எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் போனோம். எங்களோட 3 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாய் இருக்கிறதாலே நாங்க தனியாய் வீட்டிலே இருக்கிறோம். என் மனைவிக்கு துரதிர்ஷ்டமாக இனிப்பு நீர், இரத்தக் கொதிப்பு என்ற நோய்கள் இருந்தது. தினமும் மருந்து சாப்பிடணும். அவங்க அவ்வளவு திடகாத்திரமாய் இல்லாததாலே தான் அவங்களை முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன். இப்ப அவங்க இல்லை. நானும் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன். என் பகல்கள் ரொம்ப நீளமாயிற்றுது. இரவுகள் ரொம்பவும் வெறுமையாச்சுது. அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்களை எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துகளை கூட என்னை கவலைப்படுத்துது. அவங்க ஹேண்ட்போன் நம்பர் இருக்கு. ஆனால் நான் அழைத்தால் இனி பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணா படிக்க மாட்டாங்க. முன்பே என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம். இப்ப நான் அதே படுக்கையில் நடுவிலே தனியாக படுத்திருக்கேன். சமையலறைக்கு தனியாய் போகிறேன். சமையல் என்ற பேரில் எதையோ பண்ணுறேன். வாய்க்கு ருசியாய் சமைச்சுத் தர அவங்க இல்லை. கோயிலுக்கு இப்ப ஒன்றாய் போக அவங்க இல்லை. வெளியோரம் நீர் தேங்க. அதுதான் தம்பி. அவங்க இருக்கும்போதே அவங்களை அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக போற்றணும். இன்னைக்கு தினமும் என் மனைவியோட கல்லறைக்கு போகிறேன். எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ முன்னுக்கே போயிட்டே அம்மா. இதோ நான் பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்வேன். சரி தம்பி, நான் வர்றேன் என்று புறப்பட்ட பெரியவரையே வைத்து கண் வாங்காமல் பார்த்திருந்தான் அந்த இளம் கணவன். பேரங்காடிக்குள் சென்று மனைவியை தேட ஆரம்பித்தான். ஆம், நம் மனைவிதானே, எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும், நம் கணவன்தானே, எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் எண்ணக்கூடாது. புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறோம். இடையில் இருமுகிறோம், தும்முகிறோம், என்னை மன்னித்து கொள்ளவும் என்கிறோம். பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றோம். அந்த நபரை சந்தித்த 10-20 நிமிடம்தான் ஆகியிருக்கும். அதன்பின் அவரை சந்திப்போமோ என்றே தெரியாது. ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம். வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கிற மனைவியை கணவன் மதிக்கிறானா, இல்லை மனைவிதான் கணவனை மதிக்கிறாளா? பதில் 100க்கு 90% இல்லைதான். பெண்டாட்டி சமைத்து போடுகிறதை கணவன் பிரமாதமான என்று பாராட்டுகிறானா? இல்லை. அசதியாக வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன் கிட்ட, "ஏங்க ரொம்ப வேலையா? காலையில் இருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுகிறேன்" என்று மனைவியும் சொல்லுறதில்லை. இதெல்லாம் சொல்லணும்.
அப்படித்தான் அப்படித்தான் ஒருத்தர் உணர்வை இன்னொருவர் புரிஞ்சிட்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். நன்றி, வணக்கம்.